விடுதலையின் நேரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம கூடியிருப்பது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. தேவன் பெரியவர். அவர் எப்போதுமே நம்மளை கொண்டு மகிமைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், நம்மளை கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். திட்டமா இருக்கும் பொழுது கர்த்தர் அளவில்லாமல் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்போது ஒரு வேத வசனத்தை குறித்து பார்ப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ வேதத்தில் கவனமாக மிக வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்கும் பொழுது பாக்கியவான்களா இருப்பார். பூமியிலே ஒருவரை பார்த்து மக்கள் பேசுவார்கள், இவங்க பெரிய பாக்கியவதி, இவர்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை, இவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள், இவர்கள் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறார்கள், இவர்கள் என்ன புண்ணியம் பண்ணார்களோ என்று உலகம் பேசும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாக்கியவதியா இருக்க வேண்டும். அந்த பாக்கியவதிங்கிற வார்த்தை எப்போது நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வேதத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும், வேதத்தில் மிக பிரியமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல பார்க்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் காரியத்துல பிரியமா இருக்கும். அநேக காரியத்துல அழிந்து போகிறதுல பிரியமா இருக்கும். ஆனா நாம் இருப்பது இந்த நாளில தேவன் நம்ம கொடுத்த வார்த்தை, நீ வேதத்துல மட்டும் மிக பிரியமா இருந்து அதை தியானிச்சு அந்த வேத வசனத்தை நீ முழுவதும் அறிந்து அதன்படி நடப்பாய் என்றால் நீ பாக்கியவதியாக இருப்பாய். பிசாசு பார்ப்பான், யார் இந்த உலகத்துல பாக்கியவதி, எதுல பாக்கியவதி என்று. ஆனா ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் மேல மிக பாசமும் அன்பும் வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதத்துல அன்பா இருக்கும் பொழுது, அவர் வார்த்தையில் நம்மள அன்பா இருக்கும் பொழுது அந்த வேதம் நம்மளை ஆசீர்வதிப்போம். அந்த வேத வசனத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் தான் பாக்கியவதி என்று இன்றைக்கு பார்க்கிறோம். நீங்கள் பாக்கியவான்களா இருக்க வேண்டும், பாக்கியவதியா இருக்க வேண்டும் என்றால் உங்கள் இருதயம் இந்த உலகத்துல எது மேல மிக பிரியமா இருக்கு, அதை விட்டு விலகி, அது எதா இருந்தாலும் சரி, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எது மேல உங்களுடைய முழு இருதயம் இருந்தாலும் சரி, அதை பிரித்தெடுத்து வேதத்து பக்கமாக திருப்புங்க. பரிசுத்த வேதாகமத்தை நீங்க வாசிங்க, அதை தியானிங்க. உங்களுடைய இருதயம் அதுல இருக்கட்டும். உங்களை உலகம் பாக்கியவதி என்று சொல்லத்தக்கதாக சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். பிசாசு வேதத்து மேல் பிரியமா இருக்கிற மனிதர் பக்கம் பிசாசு திரும்ப முடியாது. அவர்களை பார்க்கவோ அவர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியம் செய்யவோ முடியாது. ஏனென்றால் அப்படி செய்தாலும் வெட்கப்பட்டு போவான், நாமளோ பிரகாசம் அடைவோம். வேதத்தில் கவனமா இருக்கிற மக்கள் பிரகாசம் அடைவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள சாட்சியாக நிற்பார்கள். அவர்கள் நரகத்துக்கு தப்பு வைக்கப்படுவார்கள். அவர்கள் அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு தப்பு வைக்கப்படுவார்கள். அவர்களை கர்த்தர் எப்பொழுதும் தன் கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்வார். அந்த குடும்பம் அவருக்கு கண்ணுக்கு முன்பாக இருக்கும். தேவன் பூமியில அவர் கண் உலாவுகிறபடியால் உங்க குடும்பத்து மேல அவர் கண் இருக்கும். எங்க வேதம் எந்த வீட்டுக்குள்ள இருக்கு, எந்த இருதயத்துல இருக்கு, யார் அதை தியானிக்கிறார், யார் அதை வாசிக்கிறார்கள், அதை மிக நேசித்து வாசிக்கிறவர்கள் யாரு, அதன்படி நடக்கிறவர்கள் யார் என்று சொல்லி தேவன் பூமியிலே பார்ப்பார். அப்ப எந்த வியாதியா இருந்தாலும், எந்த கொரோனாவா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும், எந்த விதமான தேவையில்லாத காரியங்கள் அனைத்தும் வேதம் ஒரு வீட்டுக்குள் இருக்குமானால், அவர்கள் இருதயத்தில் இருக்குமானால் அந்த வீடு தியானிக்கப்படும். அந்த மக்கள் தியானிக்கிறார்கள் என்றால் அங்கே அதை வர முடியாது. ஏனென்றால் கர்த்தர் அந்த வீட்டு மேல் தன்னுடைய பார்வையை வைத்திருப்பார். தாம் தேவதூதர்களை அனுப்பி வேலி அடைத்திருப்பார். பரிசுத்தாவியானவர் பிரசனம் அந்த வீட்டுக்குள்ளேயும் அந்த சரீரத்துக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். அப்படி இருக்கும் போது எதுவும் அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு எங்க வேதம் இல்லாத இடம், பரிசுத்த வேதாகமம் வாசிக்காத வீடு, பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்காத வீடு, மக்கள் அப்படிப்பட்டவர்கள் இடத்துலதான் அவனுக்கு நுழைவதற்கு முடியும். அது இல்லாத இடத்தில் அவன் இருப்பான்.
வேதம் எந்த வீட்டுக்குள்ள எந்த இருதயத்துல இருக்கோ அங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். அது எந்த பிசாசு திருட முடியாது. அது வேலி அணைத்து வைத்திருப்பார். அதை தன் கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்வார். அந்த குடும்பமும் அந்த மனிதர்களும் கண்மலையின் வெடிப்பில் வைக்கப்படுவார்கள், கையிலே ஏந்தப்படுவார்கள். அந்த வீடும் அந்த மக்களும் அங்கே சாட்சியாக இருப்பார்கள். அவர்கள் பிதாவின் முன்பாக பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள். அங்கு இயேசு கிறிஸ்து அவர்கள் இருதயத்துக்குள் விளக்காய் இருப்பார். அவர் அவர்களுக்கு கேடகமும் கோட்டையுமாய் இருப்பார். அங்க எந்த பிரச்சனையும் வர முடியாது. அந்த வீட்டுக்கு விரோதமாய் செய்வனிகளோ மையோ மாந்திரங்களோ இல்ல இந்த உலகத்துல வன்கண் போராம கண்ணோ பிசாசின் பார்வையோ அந்த கூடாரத்துக்குள்ளே அந்த மக்களுக்குள்ளே நுழைய முடியாது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளே அங்க பரிசுத்த வேதாகமம் இருக்கு. அங்க பரிசுத்த வசனங்கள் வாசிக்கப்படுகிறது. வசனங்கள் அங்க தொனிக்கப்படுகிறது. அவர்கள் இருதயத்திலே வசனங்கள் தொனிக்கப்படுகிறது. அவர்களுடைய இருதயத்திலே எப்பொழுதும் வசனம் பேசிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வீடுகளை சுற்றிலும் மேலும் பரலோகம் மட்டும் அவர்களுக்கு நேராக பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கு. வேதம் இருக்கிற இடத்திலே அவர் இருப்பார். தேவையில்லாத அந்தகார இருளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். வியாதிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். போராட்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்டவர்களுடைய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னமாவார். அங்கே வரங்களால நிரப்பப்படுவார்கள். பரிசுத்த வேதாகம் எங்க வாசிக்கப்படுகிறதோ தியானிக்கப்படுகிறதோ அங்க திரளான வரங்கள் இருக்கும். அங்க எந்த பிசாசு வர முடியாது. ஒருமித்த ஆண்டவரே எனக்கு பரிசுத்த வேதாகமத்தை நேசிக்கிற இருதயத்தை தாரும் என்று அதை வாசித்து தியானிக்கணும் என்று ஜெபிப்பீர்களா? என்னோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். இன்றைக்கே உங்களை விட்டு உங்களுக்கு தடைகள் இருக்குமானால் பிசாசு வெக்கப்பட்டு போவான். நாம் இப்போது ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவனாய் கர்த்தர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்கிறார். ஆண்டவரை இறங்கி வந்து ஆசீர்வதி ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தை நேசித்து வாசிப்பேன் என்று ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய ரத்தம் ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படட்டும். திரளான வரங்கள் ஊற்றப்படட்டும். அவர்களை சுற்றி வேலி எடுத்துக் கொள்ளும். வேதத்தை நேசிக்க விடாம, வாசிக்க விடாம, அதை தியானிக்க விடாம, பரிசுத்த வேதாகமத்தை பக்கம் திரும்ப விடாம வச்சிருக்கிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி கட்டி போடுகிறார். தேவன் தாமே உடைய ரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்திகரித்து பரிசுத்த மகளாக, பரிசுத்த மகனாக, பரிசுத்த மணவாட்டியாக, பரிசுத்த மணவாளனாக இப்போது கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. இந்த உலகத்துல கர்த்தாவே எது மேல நேசம் இருக்கோ அதை எடுத்து போடும். வேதத்து பக்கம், பரிசுத்த வேதாகம பக்கம் திருப்பி வையும். அவருடைய இருதயத்தை திருப்போம், பரலோகத்தை நோக்கி திருப்போம். நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்க திருப்போம். அந்த ரத்தம் உங்க மக்கள் மேல் ஊத்தப்படட்டும். உள்ளுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள், பாடுகள், உத்தரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்தி கட்டி போடுகிறார். அது உங்க பிள்ளைகளை தொடாதபடி, சத்துருடைய கரங்கள் உங்க பிள்ளைகளை தொடாதபடி அவர்களை விலைக்கு தம் அண்டையில சேர்த்து கொள்ள மாட்டார். உங்க ரத்த கோட்டைக்குள்ள வைத்துக் கொள்ளும். ஏசப்பா, உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதி. இப்போது ஒருமித்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை பண்ண போகிறோம். அந்த அறிக்கை முழு இருதயத்தோடு பண்ணத்தக்கதாக தேவன் உதவி செய்யும். அந்த அறிக்கை பண்ணும்போது உமக்கு சாட்சியாக ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது கூட நாம் தொடர்ந்து இதோ ஜெயம் வருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தின் உதவியோடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை 201 முதல் 300 முடிய உள்ள வாசகங்களை நான் சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். பாவிகளுக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவியாகிய எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் சாபமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். குற்றமில்லாத ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வஸ்திரங்கள் உரியப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முகத்தில் காரி துப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முள்முடி சூட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரியாசம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களால் தூசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யோனாவிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாவீதின் சிங்காசனத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவில்லாத ராஜ்யத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையான காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தமுள்ள நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பராக்கிரமம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாழ்மையானவர்களை உயர்த்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உருக்கமான இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தரிசனமாகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழிவில்லாதவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெண் வஸ்திரம் தரித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வஞ்சனை செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ளோரின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகலவிதமான ஆறுதலின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பொய்யுரையாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை விசாரிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மேன்மையுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிபூர்ணமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்தியம் உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்திற்கு ஒளியானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவன் உண்டாயிருக்க வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிபூர்ணப்பட வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மெய்யான திராட்சை செடியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தை கண்டித்து உணர்த்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை தெரிந்து கொள்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் கட்டளையிடும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எடுத்துக்கொள்ளப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்போஸ்தலருக்கு தரிசனமாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இழந்து போனதை மீண்டும் கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அந்நிய பாசைகளை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள ஆவியை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியின் முதல் பலன்களை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேலைக்கு தக்க கூலியை கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சுயாதீனத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிகாரம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
வெளிப்பாடுகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மேகத்தினூடே ஏறி சென்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மறுபடியும் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முழக்கத்தோடு வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வீடு முழுவதையும் நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாவுகளை அக்கினியாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதியாரை கலங்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அடையாளங்களை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனால் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சந்தோஷத்தினால் நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவாதிபதியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரிலிருந்து எழும்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அற்பமாய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மூளைக்கு தலைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முட்செடியில் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினி ஜுவாலையாய் தரிசனமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆபிரகாமின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஈசாக்கின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யாக்கோபின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேதுருவை காவலில் இருந்து விடுதலையாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமுத்திரத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து மலைகளை தந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். செழிப்புள்ள காலங்களை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தத்தை பலனாய் தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொல்லி முடியாத ஈவுகளை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவில் நித்திய ஜீவனை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாம் இமட்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட இதோ ஜெயம் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ற புஸ்தகத்தில் 301 முதல் 400 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். கர்த்தருடைய நாமத்தில் நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். ஜீவ கிரீடத்தை தரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆகாரத்தினால் எங்களை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தின் கதவை திறக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயங்களை அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயங்களை சுத்தமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாட்சி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சூரியனை போல பிரகாசம் உள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தயவு பண்ணி ஜீவனை காக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபையை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஞானிகளை பைத்தியக்காரராக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிரியைகளுக்கு தக்க பலனளிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பட்சபாதம் இல்லாத இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபாதார பலியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தினால் நீதிமானாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தினால் எங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
பாவத்தினின்று விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இனி பாவம் செய்யாதே என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரணத்தினின்று விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியின்படி நடக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்ச சிந்தை மரணம் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவிக்குரிய சிந்தை சமாதானம் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை தேவனுடைய புத்திரராய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை முத்திரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை பிரகாசிப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை மீட்கும் பொருளான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் மரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் எழுந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களிடத்தில் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மேல் உருக்கமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் இறங்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீக்கிரமாய் வருகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அசதியா இருக்கக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ கிருபையை எங்களுக்கு அளித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு ஆவியை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ பலனாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ ஞானமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவீனமானவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இல்லாதவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விளையச் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு அஸ்திபாரமாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயம் விசாரிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தன்னைத்தான் வஞ்சிக்காதே என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் கழுவின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிரயத்துக்கு எங்களை வாங்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானமாய் இருக்கும்படி எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷனுக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புருஷர்களுக்கு தலையாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரக்கங்களின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதிகளின் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆறுதலை தருபவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரணத்தினின்று எங்களை தப்புவித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களிடத்தில் வல்லவராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ வல்லமினால் பிழைத்திருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்புக்கு காரணராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதான காரணராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்திற்கு கீழான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவ மன்னிப்பை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீட்பை அருளின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சுதந்திரத்தின் அச்சாரமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதத்திற்கு ஏறின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றிற்கும் முந்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சபையாகிய சரீரத்திற்கு தலையான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆதியுமானவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றையும் தமக்குள் நிலைநிற்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பரிபூரணமும் தமக்குள் வாசமாய் இருக்க செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியிலே நீதியுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவதூதர்களால் காணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 41 B-5 கைவண்டி தொழிலாளர் காலனி, இருப்பேரணி போஸ்ட், கோவில்பட்டி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9856209222, மற்றொரு எண் 9862352721. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865352721. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.